ஷே ஏப்பா மயாண்டி மாடை நவநாத்து முனியப்பன் பேசுகிறேன்ப்பா. பேப்பரால் ஒவ்வொரு வீட்டில் கை கால் வராமல் கிடக்கான், கை கால் வராமல் கிடக்கான், வாய் ஒரு பக்கம் கோணி கிடக்கு. அப்படி எழுத்து விட்டும் பயப்படுறது இல்லை அவரே. அந்த பேப்பர் இப்போ நெத்தி எழுத்து எழுதிட்டார்ப்பா. பேங்கில் உள்ளவன் பேங்கு மெயின் பிடிக்கமிட்டார். அனைத்தும் பேங்கு மேனேஜர் கீழே எழுதான்ல, அனைத்தும் அவன் நெத்தியில் எழுதிடுறப்பா. நீ தான் எழுதுறப்பா. அவர் எழுதிட்டார். மொத்தத்தில் பேப்பர் எழுதினாலும் அவர் எழுதிடுவார். நீ எழுதுறது இந்த பேங்கு வாரக்கடை வட்டி கடை, இவனுக்கு பூரா வட்டி கடை வாரக்கடை கொடுக்குறவங்க குடும்பம் பூரா நாசமாகி தான் கிடக்கு. அநியமாக இன்னும் ஓடுதான் அந்த பேப்பருக்கு. பேங்குலேயும் நாசமாகி தான் கிடக்கான். பேங்கில் என்னப்பா ஆணும் பெண்ணும் வேலை, நாத்தத்தில் கிடக்கு. நாத்தம் பேங்குன்னு தான் பேர், ஆனால் நாத்தத்தில் கிடக்கு. நாத்தம் பிடிச்ச முட்டா பேக ஆணும் பெண்ணும். பேப்பர் நெத்தி எழுதிட்டாருப்பா. எழுதிட்டாரு. கணக்கை முடிச்சுக்கோ, போய் பார்த்துரு. பேப்பர் இவ்வளோ இருக்குன்னு நெத்தியை காட்டிட்டு வருவான். ஒன்றுக்கு மோத விடு, ஒன்றுக்கு சாவட்டும், ஒன்று போட்டோம். அந்த நோய் விடுவார். அந்த நோய் வரும். நோய் வரையில் இந்த பேப்பரை கணக்கை முடிப்பார். நோய் வரையில் இந்த பேப்பரோடு சேர்த்து நெத்தியில் வச்சு உள்ளே 6 அடி குழியில் எரிச்சு விட்ருவாங்க. ஒரு அந்த பேப்பரோடு அப்படின்னு. முக்கால் சத்தியம் கணக்கு போட்டாச்சுப்பா. கணக்கு போட்டாச்சு. பேப்பர் கணக்கு செத்த பேய் பேப்பர் கணக்கு போட்டாச்சு. நெத்தியில் எழுதிட்டார். முக்கால் சத்தியம். அந்த பறவையை கூப்பிட்டுச்சு. ஆட்டோ ஓகே ரைட்டு அப்படின்ட்டுச்சு. அதே சந்தோஷமாக இருக்குது. பேப்பரை முடிச்சாச்சுனால அது உயிர்கள் வாழும், கூடுதலாக வாழும். பறவைகள், விலங்குகள், பூரா புழு பூச்சி வரைக்கும் எல்லாமே வாழும், கூடுதலாக வாழும். அதனால் அது சந்தோஷமாக கூப்பிட்டுச்சு. முக்கால் சத்தியம். பேப்பர் கணக்கு நெத்தியில் எழுதிட்டாருப்பா. அடிச்சிட்டான், அவனே அடிச்சிட்டான். புரியுதா? எப்படி உனக்கு மேலே உட்காந்து அடிக்கான், உனக்கு முன்னாடி விளையாடுதாங்க. அப்பா பயங்கரமாக விளையாடுதாங்க. பறவைகள் விலங்கோடு நீ உட்காந்து விளையாடுத. முக்கால் சத்தியப்பா.